எம்எஸ்சிஆர் யூடியூப் சேனல் பண்ணாக்கிறோம். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து நம்ம போர்டு வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். அப்படி வாங்கிட்டு போயிட்டு சம் ஃபால்ட் ஆயிடுச்சு. அவனால் ரெடி பண்ண முடியல. நம்மளுக்கு கொரியர் அனுப்பிச்சிருக்கு. அப்படி இது என்ன ஃபால்ட்டுன்னு ஃபஸ்ட் ரெடி பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் இது எம்எஸ்சிஆர் யூடியூப் சேனல் பண்ணாக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் வந்து வெடிச்சிருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் கொடுத்துருந்தோம். டிரைவர் போர்ட் மட்டும் கொடுத்துருந்தோம். அவர் 52001943 வந்து அவர் ஆட் பண்ணியிருக்கு. அப்படி ஓகேங்களா? அவர் ஆட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கு. அப்படி இப்போ வந்து பாருங்கள், இதில் ஆன் பண்ணால் பார்த்திங்கன்னா லைட் இருக்குது ஃபுல்லாகவே. அப்போ வந்து ஃபுல்லாகவே இதை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஏதோ ஃபுல்லாக ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது என்னன்னு ஃபஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இந்த டிரான்ஸ்டர் போயிருக்கா, இது போயிருக்கா, இது இல்லை இந்த மெயின் டிரான்ஸ்டர் ஏதோ ஒன்று போயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மேலே இருக்கிற ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அவங்க வந்து ட்ரில் போட்டு செஞ்சுருக்காங்க. இது ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஃபுல்லாகவே கழட்டி எடுத்துடலாம். கழட்டி எடுத்துகிட்டு ஒன்ஸ் அப்படி 5200 போயிடுச்சா, 1943 போயிடுச்சா, இல்லை வேறு என்ன ஃபால்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாகவே டோட்டலாகவே சர்ச் பண்ணணும். ஏன்னா இது மாதிரி ஃபில்டர் போயிருக்குன்னா அவங்க வந்து ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தா மட்டும் இது மாதிரி போகும். கரெக்டாக அது மாதிரி போகாது. நாம் செக் பண்ண வரைக்கும் இப்போ வந்து என்னென்னு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரில் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. இந்த ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. அது வந்து கரெக்டாக பிடிக்கல பாருங்கள். பெருசாக ட்ரில் போட்டிருக்காங்க. ஸ்க்ரூ மாற்றி போட்டிருக்காங்க. அது வந்து செட் ஆகலை. பட் இதில் வேறு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல பாருங்கள். எல்லாமே யார் ஆக்சுவலாக அதில் ஏற்கனவே ஒயர் இருக்குது. இவங்க அது இல்லாமல் பாருங்கள், கிரவுண்டு இதுக்கு அடிச்சு வச்சுருக்காங்க. இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. அவங்க இதுக்கு சேர்த்து கிரவுண்ட் அடிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி பாடும்? டோட்டலாக ஃபால்ட் ஆயிரும். மொத்தமாக ஜம்பர் அடிக்கணும்னு சொல்லிட்டு போர்டு இது நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா டிரைவர் போர்டு மட்டும் தான் கொடுத்துருந்தோம். அவங்க ஒர்க்கு வைக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள். இது வந்து இது கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க, இது கொடுத்தாங்க. இது லாஸ்ட்டில் பாருங்கள், இது எடுத்து இது கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுக்கணும்? தெரியாட்டிலாம் ஃபோன் பண்ணி அதை கேட்டுருக்கலாம் பாருங்கள். ப்ளஸ் மைனஸ் எடுத்து ஜம்பர் அடிச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் எப்படி ஸ்டார்ட் ஆகாது இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை ஆன் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்டார்ட் ஆகும். இது டோட்டலாகவே ஸ்டார்ட் ஆகும். இது வேணால் பாருங்கள், உங்களுக்கு முன்னாடியே கட் பண்ணுற பாருங்கள். கட் பண்ணிட்டு பார்க்கலாம் பாருங்கள். எதுவுமே பிரச்சனை இல்லை. டோட்டலாக செஞ்சு ஒர்க்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் செஞ்சுருக்காங்க. ப்ளஸ்ஸும் மைனஸும் இது வந்து ஆடியோ இன்புட். இது வந்து ப்ளஸ்ஸு, அது பாருங்கள். சரி, இது வந்து மைனஸ், இது வந்து ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ஸும் சேர்த்து ஜம்பர் அடிக்கிற மாதிரி லூப் அடிச்சுருக்காங்க. அப்புறம் வந்து எப்படி எந்த போர்டுமே எடுக்காது. தயவுசெஞ்சு சொல்கிறேன் பாருங்கள். தெரியாட்டி கண்டிப்பாக கேளுங்க. ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் கிடையாது கேட்குறதுங்களா. அவங்க வந்து இது ஃபோட்டோ அனுப்பலை என்கிட்ட. ஆனால் இது மாதிரி போர்டு வாங்கணும் பாடல அது மாதிரி தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் ப்ளஸ் மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஓகே சரி, இப்போ பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது தேவையில்லை. அந்த ஜம்பர் வந்து எதுக்கு இருக்குன்னு போர்டில் இருக்குது, தேவையில்லை. இவங்க தேவையில்லாமல் கொடுத்து ஒர்க்கு ஒன்றுமே இல்லை. இந்த ஜம்பர் எடுத்து வந்தால் பாட்டு இருக்கும். அதுக்கு இவங்க வந்து செலவு பண்ணி இப்போ கொரியர் அனுப்புகிறாங்க நம்மளுக்கு. இது எப்படி சொல்கிறது தெரியல. சரி, ஓகேங்க நண்பர்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஒரு ஆர்டர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த ட்ரில்லு நம்மளுக்கு செட் ஆகாது. இந்த சைடு ஆப்போசிட்டில் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு பாடு வச்சு பார்க்கலாம். பாடுதல் இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரில்லு வந்து ஆப்போசிட் போட்டு எடுத்துட்டு அவங்களுக்கு க்ளீனாக செஞ்சு கொடுத்துடலாம். ஓகேங்களா? நண்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அவங்க வந்து இது மாதிரி டாட் அடிச்சு விட்ருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த இடத்துல மட்டும் ட்ராக் அவங்க 2-3 இடத்துல கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அவங்க அடிச்சு விட்ருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்த்து அடிச்சு விட்டாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு மட்டும் சென்டர் மட்டும் அடிச்சு விட்ருக்கேன். இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ சாங்ஸ் ப்ளே பண்ணுற பாருங்க, பாடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆடியோ வருது. இப்போ வந்து இது வந்து செட்டு ஓகே ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ஹீட்சிங் பிளேட் வந்து இந்த சைடு மாற்றி ட்ரில் பண்ணணும். ட்ரில் பண்ணிட்டு அவருக்கு வந்து கஸ்டமர் கொடுத்துடலாம். பாருங்கள், இது வந்து லைட் அம்மிங் வரும். இது ஆடியோ ப்ரீ போர்டில் ஃபால்ட்டு. இப்போ வந்து ஒர்க் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து மைக்கே செட் கொடுத்து ஹீட்சிங் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரில்லையும் செட் ஆகாது, ஹீட்டான பிடிக்கும். அதனால் ஆப்போசிட் சைடில் வந்து க்ளீனாக நம்ம புதுசாக ட்ரில் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இது வந்து ட்ரில் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் பாருங்கள். இது வந்து இந்த கெப்பாசிட்டர் ஒன்று வீங்கிட்டு இருந்தது, அதை மாற்றிட்டோம் பாருங்கள். ஒர்க் அவ்வளோ தான் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதை வந்து கஸ்டமர் கொடுத்துடலாம். இது மாதிரி உங்களுக்கு எந்த கம்பெனி, இது வந்து நம்ம கம்பெனி தான், வேறு எந்த கம்பெனி தானே நம்ம சர்வீஸ் பண்ணி தரோம். இந்த கம்பெனியில் இருக்கிற எந்த கம்பெனி தான் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது
இப்போ 10 பெட்டு 2 பெட்டு எந்த 2 பெட்டு இருந்தாலும் சரி, சிங்கிள் பெட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். எம்ஐ சைடு யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.